ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். மெதுவடை, அதாவது உளுந்து வடை இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு எனக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் உளுந்து பருப்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு, ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் பருப்பு எந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கோ அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இந்த உளுந்து வடை வரும். அண்ட் ஆல்சோ வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. ஸோ அதுக்காக பருப்பு ஊற வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்ன இதில் ஆட் பண்ண போகிறோங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு. ஸோ மிளகு வந்து நீங்கள் உடச்சி போட்டாலும் சரி, இல்லை முழு மிளகு அப்படியே போட்டாலும் சரி, அது உங்களோட ஆப்ஷன். நான் முழுசாக அப்படியே போட்டுக்கிறேன். பருப்பு வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ தண்ணியை வடிகட்டி ஒரு 1/4 மணி நேரம் நான் தனியாக வச்சுட்டேன். ஃபுல்லாக ட்ரை அப் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அதை மாவாக எடுத்துக்கலாம். மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டேன். மாவு நீங்கள் கையில் இது பண்ணும்போதே தெரியும், அதிகமாக ஒட்டக்கூடாது. அப்போ தான் வந்து அது ரொம்ப பதமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெதுவடிக்கு என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், கொத்தமல்லி, மிளகு, பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜீரகம் இருந்தால் தூளாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது எல்லாமே ஆட் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டு வாட்டர் அதில் ஆட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா மாவு வந்து எந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கோ அந்த பதத்துக்குள்ளேயே வந்து நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரொம்ப மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது இந்த போண்டா மாவு அந்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நீங்கள் சப்போஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும், உடையும் வந்து ரொம்ப பதமாக வர. ஸோ அதுக்காக வாட்டரை எக்காரணத்தை கொண்டு அதில் ஆட் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் ஃபைனலாக வந்து சால்ட்டு டேஸ்ட்டாக எந்தளவுக்கு நம்ம தேவைப்படுதோ அந்தளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி அழகாக கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு, நான் இப்போ எண்ணெயில் போட்டுக்கிறேன். இந்த உளுந்து வடை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரொம்ப அதிகம், ஆல்சோ ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதனால் வந்து இது ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். அதுக்காக இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தரலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எண்ணெயில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி விட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டிங்கன்னா எந்த பக்கமே இஞ்சி பக்கமும் வடை ரொம்ப சாஃப்டாக அந்த எப்படி சொல்கிறது கோல்டு கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் வடை. ஸோ இது ஏன் நான் இப்போ காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு கூட வந்து சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும். வடை நீங்கள் தட்டி எண்ணெயில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் கையில் ஆட் பண்ணிங்க, அப்போ தான் வந்து ஒட்டை. ஸோ அதுக்காக தான் இது உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்கு தான். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வெந்தாச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் வடை வந்து தீயில் எந்த இதுவுமே அஃபெக்ட் ஆகலை, ரொம்ப க்யூட்டாக சூப்பராக வந்துருக்கு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. மெதுவடை உளுந்து வடை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். கடையில் வாங்குறதோட வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிறைய செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல்.